நம்பி அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் இருந்த அந்த கிராமத்துல ரொம்ப நாளா மழை இல்லாததுனால விவசாயம் சரியா நடக்கல. அதனால மக்கள் எல்லாம் பசி பஞ்சம் பட்டினி அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நம்பி என்ன நினைச்சான் அப்படின்னா, தூர தேசத்துக்கு போயாவது சம்பாதிச்சு கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நடைப்பயணமா கிளம்பினான். நடந்தே காடு மலை வனம் வனாந்திரம் எல்லாம் கடந்து வந்தவன் ஒரு பாலைவனத்துக்கு வந்து சேர்ந்தான். ஏற்கனவே பல நாட்கள் நடந்து பயணம் பண்ணி களைச்சு போயிருந்த நம்பி வேற வழி இல்லாம தன்னுடைய கைவசம் இருந்த கொஞ்சம் உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் மட்டும் நம்பி அந்த பாலைவன பயணத்தை தொடர்ந்தான். 1-2 நாட்கள் அப்படி நடந்து வரும்போது அவன் கைவசம் இருந்த தண்ணீர் மற்றும் உணவு எல்லாமே தீர்ந்து போச்சு. தாகத்துல அவனுக்கு மயக்கமே வந்து கீழே விழுகிற நிலைமைக்கு வந்துட்டான். சரிதான், இனிமேல் நம்ம தாகத்துல சாக போறோம் அப்படின்னு நினைக்கும் போது தூரத்துல குடிசை மாதிரி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த நம்பி அங்க என்ன பார்த்தான் அப்படின்னா, கையால அடிச்சு இயக்கக்கூடிய அடிக்குழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடி பம்ப், அதாவது ஹேண்ட் பம்ப் அங்க இருக்கிறத பார்த்தான். பக்கத்திலேயே ஒரு ஜாடி நிறைய தண்ணீர் இருக்கிறதையும் பார்த்தான். வேகமா அந்த தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு போகும்போது பக்கத்துல ஒரு பலகையில ஏதோ எழுதி இருக்கிறத பார்த்தான் நம்பி. பாலைவன மணல் காத்துல அடித்து வரப்பட்ட மணல் துகள்களால் மூடப்பட்டிருந்த அந்த பலகைய தன் கையால சுத்தம் பண்ணி அதுல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு பார்த்தான் நம்பி. அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, ஜாடியில இருக்கிற தண்ணிய அந்த அடிக்குழாயில ஊற்றி அதை கையால் அடித்து இயக்கினால் தண்ணீர் வரும், குடித்து விட்டு மறுபடியும் ஜாடியில் தண்ணீரை நிரப்பி வைத்து விட்டு செல்லவும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அதை படிச்ச நம்பி அந்த அடிப்பம்பை பார்த்தான். அது ரொம்ப பழசா இருந்தது. அது இயங்குமோ இயங்காதோ, தண்ணீர் வருமோ வராதோ அப்படின்னு அவனுக்கு ஒரே சந்தேகமா இருந்தது. ஒருவேளை ஜாடியில இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் உள்ள ஊத்துன பிறகு அடிப்பம்பு இயங்காம போயிட்டா என்ன பண்றது? அதுக்கு பதிலா ஜாடியில இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிட்டோம்னா நம்மளுடைய தாகம் தனியும், நாம உயிர் பிழைச்சிக்கவும் உத்தரவாதம் இருக்கு. அதனால தண்ணியை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு அவனுடைய அறிவு சொல்லுச்சு. ஆனா அவன் மனசாட்சி என்ன சொல்லுச்சுன்னா, ஒருவேளை அந்த பலகையில எழுதி வச்சிருக்கிற மாதிரி அந்த அடிபம்பு இயங்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா, அதுக்கு முக்கிய தேவையான இந்த ஜாடியில இருக்கிற தண்ணியை நாம குடிச்சிட்டோம்னா அது எவ்வளவு பெரிய பாவ செயல் ஆகிரும் அப்படின்னு யோசிச்சான். இனி தன்னை போல உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தாகத்தோட வரக்கூடியவங்களுக்கு அது பயன்படாம போயிடுமே, அது எவ்வளவு பெரிய பாவ செயல், அத்தகைய பாவத்தை நாம செய்யக்கூடாது அப்படின்னு அவனுடைய மனசாட்சி எச்சரிக்கை விடுத்தது. அதுக்கு மேல அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆனது ஆகட்டும் அப்படின்னு பகவான் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த ஜாடியில இருந்த தண்ணிய அந்த அடி பம்ப்ல ஊற்றி அதை அடித்து இயக்க ஆரம்பித்தான் நம்பி. ஆரம்பத்துல காற்று மட்டும்தான் வந்தது. உள்ள இருந்த காற்றெல்லாம் வெளியேறியதும் துருபிடிச்சு போயிருந்த அந்த பம்ப்ல இருந்த அழுக்குகள் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி அரக்கு நேரத்துல தண்ணீர் வர ஆரம்பிச்சது. நம்ம நம்பி விடாம அந்த பம்பை அடிச்சு இயக்கிக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்துல நீர் ஊற்றிலிருந்து குபு குபுன்னு நுரையோட கிளம்பி வரக்கூடிய தண்ணீர் போல வெள்ளி நேரத்துல நல்ல தண்ணீர் வர ஆரம்பிச்சது. தாகம் தீர வேண்டிய அளவு அந்த தண்ணீரை குடிச்ச நம்பி தன்னுடைய கைவசம் இருந்த 1-2 குடுவைகள்லையும் அந்த நீரை நிரப்பி எடுத்துக்கிட்டான். அது போக மறக்காம அந்த ஜாடியிலையும் தண்ணீரை நிரப்பி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பினான். அங்க இருந்து அவன் கிளம்பும் போது அவன் மனசு முழுக்க அவ்வளவு நிம்மதி நிறைஞ்சிருந்தது. அப்போ அவன் மனசுல அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நாம கஷ்டத்துல இருக்கும் போது நமக்கு கிடைச்ச ஒரு அரிய விஷயத்த மத்தவங்களுக்கும் அது போல கஷ்ட காலத்துல பயன்படுற மாதிரி விட்டு போறதுதான் நல்ல ஒரு மனுஷனுக்கு அழகு. எந்த ஒரு நன்மையையும் வாழையடி வாழையாக அடுத்தவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி செய்யறதுதான் ஒரு சிறப்பான பண்பு.